ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி சாதம்லாம் செஞ்சு கொடுங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, வேர்க்கடலைப்பருப்பு, அது கூடவே ஜீரகம், கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வறுத்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வடித்து ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை பொடி எப்படி செஞ்சுருக்கோன்னா, கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு உணர்த்திட்டு அப்புறம் ஒரு கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு பவுடர் பண்ணிங்கன்னா கலர் மாறாமல் இதே மாதிரி இருக்கும், பச்சை கலரில். இன்னும் பத்தாட்டி இன்னும் கூட நம்ம கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு செய்யும் போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பச்சையாக அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும் போது அதோட வாசமும் நல்லாயிருக்கும், கலரும் அப்படியே க்ரீன் கலரில் இருக்கும். கண்டிப்பாக